ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் முள்ளு முருங்கைக்கீரை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இருமலுக்கும் சளிக்கும் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. முள்ளு முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நடுவில் உள்ள லேயரை நம்ம எடுத்துடணும். லைட்டாக இலையை இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிட்டு விரல்களாலே லைட்டாக எடுத்தோம்னா அதில் உள்ள அந்த லேயர் ஃபுல்லாக வந்துடும். இதே மாதிரி எல்லா இலைகளையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்ச முள்ளு முருங்கை கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே அரிசி மாவில் போட்டு நல்லா பூரி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் 1.5 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச முள்ளு முருங்கை இலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கீரையில் உள்ள ஈரப்பதத்துலேயே இந்த மாவு எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து நல்லா மாவு பதமாக பிணைஞ்சிக்கலாம். இது மதுரையில் ரோட் சைடில் தள்ளுவண்டியில் இந்த மாதிரி பூரிகளை சுட்டு விற்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது மாவை இந்த பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஷாப்பிங் போர்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்ச மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி கைகளாலே அழுத்தம் கொடுத்து நல்லா ஈவனாக தட்டி விட்டுடலாம். நல்லா தட்டியாச்சு. இப்போ எண்ணெயை அடுப்பில் ஊற்றி காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பூரி நல்லா உப்பலாக வருது. இதை நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துடலாம். இப்படி எல்லா மாவைகளையும் இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சு போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மதுரையில் இது ரொம்பவே ஃபேமஸான வடை. இது மேலே இட்லி பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், சுவையான சூப்பரான முள்ளு முருங்கைக்கீரை வடை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.